பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆவியானவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோட கூட 2 தீமோத்தேயு 1:14 உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஆமீன். என்ன நற்பொருள் நமக்குள்ளே ஒப்புவிக்கப்பட்டிருக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி அந்த ரட்சிப்பை அந்த ஆவியானவர் மூலியமாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுள்ள தேவன் கண்டு கொண்டோம் இல்லையா? அப்போது அந்த ரட்சிப்பை, அந்த பரிசுத்தத்தை, அந்த பக்தி வைராகியத்தை, அந்த விசுவாசத்தை நம்ம எப்படியா ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினால் நம்ம காத்து கொள்ளணுமா? கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசத்தையும் அந்த நம்பிக்கையும் அந்த ரட்சிப்பையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறனால அவர் நமக்கு போதித்து நடத்துவார். அந்த ரட்சிப்பை நம்ம இழந்து விடாதபடிக்கு, ரட்சிப்பை பெற்றது உண்மைதான், ஆனால் அந்த ரட்சிப்பு கடைசி வரைக்கும் நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம நித்தியத்துக்கு நேராக நம்ம போக முடியும். அதை காத்துக்கொள்ள ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து உதவி செய்கிறாராம். அது ஒரு நாள் நம்ம இழந்து போகாதபடிக்கு ஆவியானவர்கிட்ட கேளுங்க, உதவி கேளுங்க. நான் அதை இழந்துடக்கூடாது. அந்த விசுவாசத்தையும் அந்த ரட்சிப்பையும் அந்த பக்தி வைராகியத்தையும் பரிசுத்தையும் நான் இழந்துடக்கூடாது. தேவன் விளக்குற அன்பை நான் இழந்துடக்கூடாதுன்னு கேட்கடிச்சு நிச்சயமா ஆவியானவர் உதவி செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நற்பொருளை ஆண்டவரே, எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் ஒரு நாளும் அதை இழந்து விடாதபடிக்கு உம்முடைய அபிஷேகத்தையும் ஆண்டவரே அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறீரே, அதை நாங்கள் ஒரு நாளும் அந்த ஆவியை அவித்து போட விடாதபடிக்கு, ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு விசுவாசத்தையும் பரிசுத்தையும் ஆவியானவரே உம்முடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நித்தியத்துக்கு நேராக நாங்கள் நடக்கிற அந்த பாக்கியத்தையும் ஸ்லாகியத்தையும் இழந்து விடாதபடிக்கு காத்துக்கொள்ள எங்கள் ஒவ்வொருக்கும் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஆமீன். ஆவியானவர் துக்கப்படுத்துகிற காரியம் வேண்டாம். அவர் சத்தத்தை கேட்போம், அவர் சித்தத்தை செய்வோம். அவரை துக்கப்படுத்தி நம்ம அவரை ஆவியை அவித்து போடாதபடிக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடுக்க புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்துருக்கார் இல்லையா, அதை காத்து கொண்டு அவர் பிள்ளையா நம்ம கடைசி வரைக்கும் நடந்து கொள்ள ஒப்பு கொடுப்போம். ஆமீன். காட் பிளஸ் யூ.